Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட சாப்டர் 2 இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் அப்படினா என்ன, அதோட பேசிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கற விஷயம் மட்டும் இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். and then upcoming வீடியோல இத பேஸ் பண்ணி இருக்க எக்ஸாம்பிள் and எக்சர்சைஸ் விஷயங்கள்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம், right? So inverse trigonometric function or inverse trigonometric function அப்படினு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே சேம் தான், இன்வெர்ஸ் trigonometry or trigonometric எப்படினாலும் பார்த்துக்கோங்க. தென் இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷனில் நமக்கு போகிறதுக்கு முன்னாடி இனிஷியலாக trigonometry ஃபங்க்ஷன்னா என்ன, ஸோ அதில் என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அண்ட் இதில் இருக்க பேசிக்ஸு இந்த விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு சைன் தீட்டா காஸ் தீட்டா ரைட், சைனு காசு, ஸோ டேனு ரைட், இன்கேஸ் எக்ஸ்ன்னு எடுக்கிறீங்கன்னா சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் டேன் எக்ஸு, தென் சைன் கூட ரிலேட் ஆனது கொசிகன் ரைட், ஸோ கொசிகன் எக்ஸ் வரும், காஸ் கூட ரிலேட் ஆனது சீக்கன் எக்ஸ் அப்படின்னு வரும், தென் காட் வந்து டேன் கூட ரிலேட் ஆகிருக்கும். இது வந்து நார்மல் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ சைனும் காசும் ரிலேட்டட், அதாவது சைன் எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தட் இஸ் கொசிகன் எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/sin x அப்படின்னு எழுதலாம். ஓகே, இதே மாதிரி சீக்கன் எக்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/cos x அப்படின்னு எழுதலாம். அதுதான் நம்ம அங்கே ரெண்டும் ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு விஷயம் என்னென்னா இங்கே சி இருந்தால் இங்கே எஸ் இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எஸ் இருந்தால் இங்கே சி இருக்கும், அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ கொசிக்கனுக்கும் சீக்கனுக்கும் தான் நம்ம ரிலேஷன் போட போகிறோம். 1/sin 1/cos கன்ஃபியூஸ் வரும். அப்போ இங்கே சி இருக்குன்னா இங்கே எஸ், ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இது வந்து நமக்கு நார்மல் ரிலேஷன். இது எல்லாமே நார்மல் ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். இந்த ஆரை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதோட டயக்ராம் எப்படி இருக்கும், இதை பேஸ் பண்ணி எப்படி நமக்கு சைன் இன்வர்ஸ் எப்படி பேசுறது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம். ஸோ இனிஷியலாக நம்ம ட்ரிகோனோமெட்ரி டேபிள் ஒன்று தெரியணும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ -π/2 to 2π வரைக்கும் நான் வேல்யூ எடுத்திருக்கேன். பட் இது போயிட்டே இருக்கும். சிமிலர்லி ஒய் ஆக்சிஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 2 3 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு தேவை ஆக்சுவலி 1லேருந்து -1 வரைக்கும் தான், அதுக்குள்ளே தான் நமக்கு ரேஞ்சஸ் வரும், ரைட்? ஸோ நான் ட்ரிகோனோமெட்ரி டேபிளும் வந்து கீழே இங்கே நான் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி. ஸோ டேபிள் வந்து நான் முன்னாடியே போட்டிருக்கேன். ஸோ இந்த டேபிள் எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் செப்பரேட்டாக. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் கீழே. ஸோ அதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ சைன் 0வோட வேல்யூ பாருங்கள் 0, சைன் 30 டிகிரி 1/2, சைன் 45 டிகிரி 1/√2 ரைட், சைன் √60 டிகிரி வந்து √3/2, சைன் 90 வந்து 1 வருது. ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம இனிஷியலாக தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு வரைய போகிறோம் கிராஃப். இப்போது ஸோ சைன் 0ல் என்னவா இருந்தது, 0 டிகிரியில் இருந்தது. 30ங்கிறது இன்பிட்வீன் 90ல் 1 ஆச்சு, கரெக்டாக? ஸோ அப்போ 90ல் இந்த இடத்துல இருக்குது 1. சிமிலர்லி இன்பிட்வீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1/2ல் கரெக்டாக இருந்தது, 30ல் பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கும் ஆஃப், கரெக்டாக பாதியில் இருக்கும். அப்படியே இது இப்படியே ஏறிட்டு போயிட்டு தான் இருக்கும் ஒரு வேல்யூஸாக. இதுதான் நம்ம அந்த ட்ரிகோனோமெட்ரி. சிமிலர்லி இது இறங்கும்போது இப்படியே இந்த இடத்துல இருந்து இப்படி இறங்கும், அண்ட் தென் பை லைட் பிகம் 0. ஸோ இதுதான் நம்மளோட சைனோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கிராஃபு. ஸோ இப்படி ஏறி இப்படி இறங்கும் சைனு. ஓகே, தென் இதே மாதிரி கீழே இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி வந்து இப்படி போகும். ஸோ இப்படி வரும் இந்த சைடு, ரைட்? இதே மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி வந்து அந்த பை, அதாவது n π வேல்யூஸில் மட்டும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும். இந்த மாதிரி கிராஃப் போகும். ஓகே, ஸோ அதை நான் த்ரூ அவுட் வரைஞ்சிங்கன்னா சேமாக கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வரைகிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த பையில் இது வந்து 0வாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் நம்மளோட சைனோட கிராஃப், இப்படி வரும். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இது வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா இந்த சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பக்கமாக வரும். ஸோ இப்படி இருக்கும். அதாவது இங்கே 0 to 2πயில் ஒரு பிட் இருக்கா, ஸோ ஒரு போர்ஷன் எப்படி இருக்குன்னா ஸோ இங்கேருந்து இப்படி வந்து இப்படி போகுதா, இதே போர்ஷன் தான் த்ரூ அவுட் ரிப்பீட் ஆகிருக்கும் எல்லா ரீஜன்லையும் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படியே லெஃப்ட் சைட் போனாலும் அதே போர்ஷன் தான் இருக்கும். ஸோ இங்கே தாண்டி போனாலும் அப்படி தான் இருக்கும், ரைட்? இதுதான் வந்து நம்மளுக்கு சைனோட கிராஃபு. சைனோட கிராஃப் எப்படி இருக்கா, ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகுது. அண்ட் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதோட மேக்ஸிமம் வேல்யூ +1 ஆகும், மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 ஆகும் தான் இருக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட சைனோட அடுத்த விஷயம். மேக்ஸிமம் வேல்யூ என்ன +1 அண்ட் மினிமம் வேல்யூ வந்து -1. இது சைனோட கிராஃப். இதே அப்படியே நான் இன்வெர்ஸ்னால் என்ன அர்த்தம், இப்போ நார்மலி எஃப் இன்வெர்ஸ்னால் லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் தான் நம்ம பார்த்தோம் முன்னாடி சாப்டரில். இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, இப்போ எஃப்னா என்ன ஃபங்க்ஷன், ஸோ எக்ஸில் இருந்து ஒய்க்கு போகிறது, அதாவது இது வந்து டொமைன், ரைட்? இது வந்து நமக்கு என்ன
கோடொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. ஸோ அப்போ டொமைன்லேருந்து கோடொமைனுக்கு போகிறது, ஸோ ரேஞ்சாக அந்த விஷயங்கள்லாம் அப்புறம் பேசியிருப்போம் அது உள்ள. ஸோ டொமைன்லேருந்து கோடொமைனுக்கு போகிறது எஃப் அப்படின்னா எஃப் இன்வர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து இங்கே ரிவர்ஸ்க்கு வருது, அதாவது ஒயிலேருந்து எக்ஸுக்கு வர்றது. அப்போ ஒய் டு எக்ஸ் போகிறது வந்து கோடொமைன்லேருந்து டொமைனுக்கு வர்றது இன்வர்ஸ். ஸோ அப்போ இங்கே அதை அப்படியே திருப்பி போட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த சைன் கிராஃபை அப்படியே தூக்கி ஒய் ஆக்சிஸில் பிளேஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இங்கே -1 to 1 இருக்கிறது இங்கே -1 to 1 மாறிடும். அப்போ ரேஞ்ச் என்ன ஆகும், π/2 to -π/2 அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அதுதான் சைன் இன்வர்ஸோட கிராஃபு. ஸோ அதை நான் இங்கே வந்து புக்கோட கிராஃபை கொடுத்துருக்கேன். இதுதான் ஆக்சுவலி சைனோட கிராஃப் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளுக்கு சைனோட கிராஃப், இதுதான் இப்போ நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ இப்போ இந்த சைன் அப்படியே தூக்கி ஒய் ஆக்சிஸில் ட்ரா பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அதுதான் நம்மளோட சைன் இன்வர்ஸோட கிராஃப். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், அதான் அப்படியே இன்வெர்ட் பண்ணுறது, தோசையை திருப்பி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எதாவது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, ரெண்டு கிராஃபையும் ஒன்றா வரைஞ்சிருக்காங்க. இந்த கீழே இருக்கிறது வந்து சைன் எக்ஸு, ஸோ இப்படி வர்றது சைன் இன்வர்ஸ் எக்ஸு, அவ்வளோதான். ஸோ ரெண்டு கிராஃபையும் அட் அ டைமில் ஒரே இடத்துல வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த டயக்ராம், ரைட். ஸோ இதுதான் சைன் அண்டு சைன் இன்வர்ஸ். சைன் இன்வர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அப்படியே சைனோட கிராஃபை வந்து நம்ம திருப்பி போடுறது, இதுதான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அண்ட் இங்கே ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, -1க்கும் +1க்கும் இன்பிட்வீனில் வருது. இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த -1ம் +1க்கும் இன்பிட்வீனில் இருக்கிறது. அண்ட் இங்கே வந்து π/2 -π/2 to π/2 அப்படிங்கிறத நம்ம டொமைனாக ஃபிக்ஸ் பண்ணுவோம் சைன் இன்வர்ஸ்க்கு. சைனை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், எல்லா நம்பர்ஸும் எடுத்துக்கும், ரியல்லேருந்து -1 to 1 அப்படிங்கிறத மேப்பிங்காக எடுக்கும். ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம நார்மலாக பேசுகிற ஃபங்க்ஷன். இதே மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும். ஸோ சைனோட கிராஃப் பார்த்தோமா, இதே மாதிரி காசோட கிராஃப் பாருங்கள், 0ல் 1ன்னு வரும். ஸோ அதே மாதிரி π/2ல் திரும்ப 0ன்னு வரும். ஸோ அப்படியே இந்த காசோட கிராஃப், சரி இது சைனு திரும்ப எடுத்துருக்கேன். ஸோ காசோட கிராஃப் என்ன ஆகும், 0ல் வேல்யூ 1ன்னு வரும், π/2ல் இட் பிகம்ஸ் 0. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே மாறிட்டு போகும், ரைட். ஸோ இது அகெயின் சைனோட கிராஃபே இங்கே இருக்குது, ரைட். ஸோ இப்போ காஸ் இன்வர்ஸ், அதாவது காசோட கிராஃப் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது, இது வந்து காசோட கிராஃப். காசு என்ன வரும்னா 0ல் 1 வரும், π/2ல் திரும்ப 0 வரும், π-ல -1ன்னு வரும். ஸோ அப்போ இப்படி இருக்கும் அந்த காசோட கிராஃப். ஸோ இங்கேருந்து இப்படி ஏறி இப்படி போகுது, இது காஸ் எக்ஸோட கிராஃப். அப்போ காஸ் இன்வர்ஸ்னால் என்ன, இதை தூக்கி அப்படியே ஒய் ஆக்சிஸில் போட்டிங்கன்னா முடிஞ்சு. அகெயின் சேம் -1 to +1க்குள்ளே வரும். ஸோ இப்படி இருக்கும். அதே கிராஃப் தான் ஒய் ஆக்சிஸில் தூக்கி இப்படி பிளாட் பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க கிராஃபை ஒய் ஆக்சிஸில் ஹரிசாண்டலாக இருக்கிறத வெர்டிகலாக போட்டிங்கன்னா காஸ் இன்வர்ஸோட கிராஃபு. ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். சிமிலர்லி கொசிக்கன்னா 1/sin இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசிக் பேசிட்டோம். ஸோ நமக்கு ஜஸ்ட் அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தெரியணும், அதுக்காக சொல்கிறேன். அண்ட் தென் இது வந்து கொசிக்கன் சொல்லியிருக்கேன். பட் நமக்கு மெயினாக சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ் அண்ட் டேன் இன்வர்ஸ் தெரியணும். ஸோ டேனோட கிராஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் டேனோட கிராஃப் ஆக்சுவலி. ஸோ 0ல் இட் டசன்ட் எக்ஸிஸ்ட், ரைட். அப்போ என்ன ஆகும்னா 0 கிட்ட போகும்போது இட் இஸ் க்ளோசஸ்ட் டு தி ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட்டாக இருக்கும். சிமிலர்லி நெகட்டிவ்ல போகிறப்பையும் இட் இஸ் க்ளோசஸ்ட் டு ஒய் ஆக்சிஸ். அப்போ இங்கே ஒரு இடத்துலலாம் பிரேக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாயிண்டில் வந்து அது வந்து டிஃபைன் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்ஃபினிட்டியை நோக்கி போகுது அந்த பாயிண்ட்லலாம் அப்படிங்கிறது தான் அங்கே நமக்கு மீன் பண்ண வராங்க. ஸோ பையில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியாக இருக்கும், 2π இன்ஃபினிட்டியாக இருக்கும், 0ல் -2π எல்லா வேல்யூலையும் tan x வந்து நாட் டிஃபைன். இதை அப்படியே தூக்கி ஒய் ஆக்சிஸில் பிளாட் பண்ணிங்க, வெர்டிக்கலாக பிளாட் பண்ணிங்கன்னா அது tan இன்வர்ஸோட கிராஃப், அவ்வளோதான். ஸோ இதுதான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்வர்ஸ். ஸோ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன இந்த இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இந்த டேபிள் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே சால்வ் பண்ண போகிறேன். இது என்னங்கிறது நம்ம கீழே வரும். இப்போதைக்கு ஜஸ்ட்டு டயக்ராமேட்டிக் அப்ரோச் அண்ட் பேசிக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த டேபிளுக்கு வருவோம். ஸோ டேபிள் நான் ஆல்ரெடி இந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள் பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ இதோட வீடியோவும் நான் கீழே பேஸ் பண்ணுறேன், எப்படி அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்ம இந்த ஆங்கிள் எந்தெந்த குவாட்ரண்ட்டில், இப்போ நமக்கு 4 குவாட்ரண்ட் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு, கரெக்டாக. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் குவாட்ரண்ட்ஸ் தெரிஞ்சால் போதும். இந்த 4 குவாட்ரண்ட் எதில், இப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், ஸோ இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது வந்து நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். இந்த குவாட்ரண்ட்டில் எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் எந்தெந்த ஆங்கிளில் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல எல்லாமே, ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இந்த இடத்துல வந்து சைன் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். இந்த இடத்துல tan பாசிட்டிவாக இருக்கும். இந்த இடத்துல வந்து காஸ் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ சைன்னா சைன் கூட ரிலேட்டாக இருக்கிறது என்னது, கொசிக்கன். ஸோ அப்போ சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவாக இருக்கும். டேன்னா டேனும் காட்டும் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே வந்து காஸ்னா காசும் சீக்கனும் பாசிட்டிவாக இருக்கும். இப்போ இதை ஞாபகம் வைக்கிறதுக்கு நமக்கு ஸ்கூலில் பேசிக்காக சொல்லித்தர விஷயம் எல்லாருக்குமே அதை சொல்லுவாங்க, ரைட். ஆல் சில்வர் டீ கப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல் சில்வர் டீ
கப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஜென்ரலாக எல்லாருமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை தான் ஞாபகம் வச்சுக்க சொல்லி இந்த ஒரு வார்த்தையை. ஸோ ஆல்னா இங்கே எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில். சில்வர் அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் சைனு. ஸோ அப்போ இங்கே சைன் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும் செகண்ட் குவாட்ரண்ட்டில். தேர்ட் வந்து என்ன டேனு டி. ஸோ அப்போ டேனு டி அப்படின்றதால இங்கே டேனு அண்ட் டேன் கூட ரிலேட்டாக இருக்க காட்டு. ஃபைனலி சி கப்பு. ஸோ அப்போ கப்புக்கு கூட நமக்கு காசு. ஸோ அப்போ காசு கூட ரிலேட்டாக இருக்க சீக்கன். ஸோ இந்த வார்த்தையை வச்சு இதை சொல்லியிருப்பாங்க. இது ஏன் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இன்கேஸ் நம்ம இந்த குவாட்ரண்ட்டில் இருப்போம், அப்போ இங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னா நான் இங்கே எது பாசிட்டிவாக இருக்கும் எது நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன தெரியணும் அப்படின்னா சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா இது என்ன அப்படின்னா மைனஸ் சைன் டீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிமிலர்லி கொசிகன் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைனஸ் கொசிகன் டீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த டேன் கூட ரிலேட்டாக இருக்குது டேன் ஆஃப் மைனஸ் டீட்டா. இப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் டேன் டீட்டா அப்படின்னு பேசுவோம். இதெல்லாம் பேசிக்ஸு ரைட். இதெல்லாம் நார்மல் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் பேசின பேசிக்கு. நம்ம இன்வெர்ஸ்ன்றப்பையும் அதே தான் பண்ண போகிறோம். ட்ரிக்னாமெட்ரியில் பேசினதை ஜஸ்ட் இடம் மாற்றி போட்டு பண்ண போகிறோம், அவ்வளோதான். அது இன்வெர்ஸில் இருந்தாலும் அதை நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முக்கு மாற்றிட்டு ப்ரொசீட் பண்ணோம், அதுதான் பண்ண போகிறோம் ரைட். இது மூணும் மைனஸில் வரும். இதே வந்து காசு இருக்குன்னு வைங்க, வெறும் காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா இருந்துச்சுன்னா அது ஜஸ்ட் ப்ளஸ் காஸ் டீட்டா தான். அதே மாதிரியே சீக்கன் ஆஃப் மைனஸ் டீட்டான்னு இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நமக்கு என்ன ப்ளஸ் சீக்கன் டீட்டா தான். தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா காட் ஆஃப் மைனஸ் டீட்டா. ஸோ அதுவுமே வந்து நமக்கு மைனஸ் காட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இவங்க கூட ரிலேட் ஆயிரும். ஸோ அப்போ காட் ஆஃப் மைனஸ் டீட்டாவும் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் காட் டீட்டா. ஏன் அப்படின்னா ஸோ காட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காட் ஆஃப் மைனஸ் டீட்டான்னு இருக்கா. ஸோ அதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா காஸ் பை சைன்னு எழுதலாம். பார்ப்போம் காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா பை சைன் ஆஃப் மைனஸ் டீட்டான்னு எழுதோன்னா ஸோ எனக்கு என்ன தெரியும்னா காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா தான். பட் சைன் ஆஃப் மைனஸ் டீட்டானா மைனஸ் சைன் டீட்டா. ஸோ அப்போ காஸ் பை சைன் என்ன காட்டு, அப்போ மைனஸ் ஆஃப் காட் டீட்டா. ஸோ அப்போ அகெயின் மைனஸ் தான் வரும். இந்த நாலுமே வந்து நமக்கு என்ன வரும்னா நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா நெகட்டிவ்ல வரும். இந்த ரெண்டு விஷயம் மட்டும் நெகட்டிவ்ல இருந்தால் பாசிட்டிவ் வரும். இதுவும் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா நம்ம பிரின்சிபல் வேல்யூலாம் ஃபைன் பண்ணுறப்ப ஸோ இதையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஐடியாவையும். ஸோ அதனால் இந்த 6 விஷயமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் இந்த அடிஷன் டு தட் இந்த 4 ஃபார்முலா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்ன ஃபார்முலா அப்படின்னா சைன் ஏ ப்ளஸ் பி சைன் ஏ மைனஸ் பி காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி. உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் மொத்தமும் இந்த 4 பேஸ் பண்ணி தான் இருக்கும் ரைட். ஸோ இதில் நம்ம எப்படி இதை 4 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம், கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சைன் ஏ ப்ளஸ் பி அப்படின்னா இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி, இதுதான் ஃபார்முலா ரைட். ஸோ காஸ் ஏ சைன் பி. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா சைனுன்னு லெஃப்ட் சைடில் இருக்குன்னு வைங்களேன், ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும். சைனும் காசும் இன்டர் ரிலேட் ஆகி வரும். சைன் இருந்ததுன்னா அது கூட காசு மல்டிப்ளை ஆகிருக்கும், காசு இருக்குன்னா அது கூட சைன் மல்டிப்ளை ஆகும். சிமிலர்லி இங்கேயும் சைன் இருக்கா, அப்போ என்ன ஆகும் சைன் ஏ காஸ் பி அடுத்து காஸ் ஏ சைன் பி அப்படின்னு வரும். தென் காசுன்னு இருந்தால் அந்த ப்ராப்ளமே இல்லை. அதாவது காசுன்னு இருந்தால் இந்த மாதிரி மிக்சிங்லாம் நடக்காது. காசு இருந்தால் காஸ் ஏ காஸ் பி அண்ட் என்ன காசு இருந்தால் அது கூட காசு தான் இருக்கும். சிமிலர்லி சைன் ஏ சைன் பி அப்படின்னு வரும். சிமிலர்லி காஸ் ஏ மைனஸ் பினா காஸ் ஏ காஸ் பி அண்டு இது வந்து என்ன அப்படின்னா சைன் ஏ சைன் பி அப்படின்னு வந்துடும். ஓகே தென் இப்போ இந்த ஏ ப்ளஸ் பியா அப்போ இங்கே சைனு. ஸோ எஸ்ஐஜிஎன் சைனு. ஸோ சைனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் எஸ்ஐஜிஎன் அப்படின்னா என்ன அர்த்தம் ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் எஸ்ஐஜிஎன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. சைன்ஸு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பேசுறது எஸ்ஐஎன்இ எஸ்ஐஜிஎன். ஸோ ரெண்டு ப்ரொனவுன்சியேஷனும் சேமாக இருக்கா. அப்போ சைனை பொறுத்த வரைக்கும் சைனில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் இருக்குன்னா இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ் இருக்குன்னா நெகட்டிவ். காசை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட், இங்கே ப்ளஸ் இருக்குன்னா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குன்னா இங்கே ப்ளஸ், அவ்வளோதான் விஷயம். இது வந்து 4 பேசிக் ஃபார்முலா, இதுவும் நமக்கு தெரியணும். அண்டு இந்த ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட், இதுவுமே நமக்கு. ஸோ இன்கேஸ் எனக்கு கொஸ்டினில் மைனஸ் காஸ்டீட்டா அப்படின்னு வருதுன்னு வைங்க, மைனஸ் ஆஃப் காஸ்டீட்டான்னு வருதுன்னா இதை நான் என்ன பண்ணலான்னா காஸ் ஆஃப் பை மைனஸ் டீட்டா அப்படின்னு எழுதலாம். சிமிலர்லி மைனஸ் ஆஃப் சீக்கன் டீட்டா வந்ததுன்னா சீக்கன் ஆஃப் பை மைனஸ் டீட்டா அப்படின்னு எழுதலாம். இதுவும் இம்பார்ட்டன்ட், இதே நம்ம ப்ராப்ளம் யூஸ் பண்ணுவோம். சரி இதை நான் சொல்லிட்டேன். இந்த ஃபார்முலாலாம் எதுக்காக நான் கொடுத்துருக்கேன்னா இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஐடென்டிட்டி டவுட் வருதுன்னா இந்த மேலே ஃபார்முலாவில் போட்டு பாருங்கள். இது காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா இருக்கா. ஸோ அப்போ காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா என்ன காஸ் ஏ காஸ் பி அண்டு நெக்ஸ்ட் என்ன மைனஸ் சைன் ஏ சைன் பி, கரெக்டா. ஸோ இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் சாரி மைனஸாக அப்போ இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கே லெஃப்டில் மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் ஆகும். ஸோ ஏ வேல்யூ சைனோட பை வேல்யூ என்ன நமக்கு தெரியும் 0. அப்போ இது கேன்சல், அப்போ இது டோட்டலாக இது ஃபுல்லாக வேனிஷ் ஆயிருமா. அண்டு காசோட பை வேல்யூ நமக்கு என்ன தெரியும் -1ன்னு தெரியும். அப்போ விச் இஸ் -1 இன்ட்டு காஸ்டீட்டா, அதுதான் நம்ம மைனஸ் காஸ்டீட்டான்னு எழுதியிருக்கோம். சிமிலர்லி
you will get this. Okay, so அப்போ இந்த ஃபார்முலாவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் போடுவோம். ஓகே, ஸோ எங்கே யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் அப்படின்னா நம்ம ட்ரிக்னாமெட்ரி பின்னாடி பிரின்சிபல் வேல்யூலாம் கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரின்சிபல் வேல்யூ ஃபைன் பண்ணுவோம். அந்த பிரின்சிபல் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக் இந்த விஷயம் தான். ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம் பிரின்சிபல் வேல்யூவை. தென் ஃபைனலி இந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள், ஸோ இந்த டேபிள் அதாவது இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனோட டேபிள், இந்த டேபிள் நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த டேபிள் வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஒன்றுமே இல்லை. டேபிள் வேல்யூ அண்ட் இதுக்கு முன்னாடி நான் பேசின பேசிக் இந்த டயக்ராமேட்டிக் அப்ரோச்செலாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அது உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியணுங்கிறதுக்காக ஐ எம் டிஃபைனிங் ஆல் தோஸ் திங்ஸ். ரைட், நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு சில ஃபார்முலாஸ் சொன்னேன்னா, ஸோ அந்த ஃபார்மேட்ஸ் அண்ட் தென் இந்த ஒரு டேபிள். ஸோ இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா டொமைன்னு சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னா ரேஞ்சு. ஸோ ரேஞ்சுனா இதுக்குள்ளே தான் பிரின்சிபல் வேல்யூ வந்து நமக்கு பிலாங்ஸ் டுவாக இருக்கும். அப்போ இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ சைன் இன்வர்ஸோட டொமைன் என்னென்னா -1,1, அதோட ரேஞ்ச் என்னென்னா -π/2, π/2. இந்த ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் காஸ் இன்வர்ஸோட டொமைன் சேம் தான், இங்கே எடுத்த அதே டொமைன் தான். ரேஞ்ச் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 0,π. ஸோ நம்ம இந்த டொமைனை கூட பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். நமக்கு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த கோடொமைன் மட்டும்தான், அதாவது ரேஞ்ச் மட்டும்தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் -π/2 to π/2. எப்படி சார் அப்படின்னா சைன் ஆஃப் -1 எப்போ வரும் நமக்கு, சைன் இன்வர்ஸ் எப்போ -1 வரும், சைன் எந்த டீட்டால -1 வரும் ஃபஸ்ட்டு, π/2ல சைன் பிகம்ஸ் 1. கரெக்டாக, சைன் நார்மல் சைனா π/2ல 1. அப்போ இந்த சைன் அங்கே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும், π/2 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் என்னது 1. ஸோ அப்போ 1 வரப்போ இட் பிகம்ஸ் π/2. கரெக்டாக. சிமிலர்லி சைன் ஆஃப் -θ எனக்கு என்ன தெரியும், -sin θன்னு தெரியுமா, அப்போ ஆஃப் sin π/2. ஸோ sin π/2 எனக்கு என்ன தெரியும் 1, அப்போ -1/2 -1. ஸோ அப்போ -1 எப்போ வருது எனக்கு, ஸோ sin ஆஃப் -π/2 becomes -1. ஸோ அப்போ இந்த சைன் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா என்ன, -π/2 becomes sin inverse ஆஃப் -1. ரைட், அப்போ -1/2 எங்கே வருது, -1 வந்து -π/2ல வரும். அப்போ இதுதான் நம்ம அங்கே சொல்லியிருக்க விஷயம். சிமிலர்லி காசுக்கும் அதே தான். காசு எப்போ 1 வரும் நமக்கு, காசு 1 வந்து 0ல வரும் அண்ட் -1 வந்து பையில் வரும். பட் இங்கே நம்ம எழுதுனது பாருங்கள் -1 இங்கே இருக்கா, அப்போ π,0 தானே எழுதியிருக்கணும் அப்படின்னீங்கன்னா நம்ம இப்படி வர்றப்ப நெகட்டிவ் இங்கே இருக்கும், 0 இங்கே இருக்கும், பாசிட்டிவ் இங்கே இருக்கும். அப்போ இதை விட இதுதான் பெருசு. 0ங்கிறது சின்ன நம்பர், பைங்கிறது 180 டிகிரி. ரைட், அப்போ இதுதான் பெருசு. அதனால் ஆர்டரை மாற்றி எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. -1 எப்போ வரும்னா பையில் வரும், +1 எப்போ வரும்னா 0ல வரும். பட் இதை விட இது பெரிய நம்பருங்கிறதால ஆர்டர். இவ்வளோ தான், சிம்பிள். இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு மொத்தத்தையும் நம்ம எழுதிடலாம், ரிமைனிங் எல்லாத்தையும். இப்போ கொசிகன்னா நமக்கு என்ன தெரியும், சைனோட ரெசிப்ரோக்கல். கரெக்டாக. ஸோ 1/sin தான் வந்து நம்ம கொசிகன். அப்போ சைனு வந்து என்ன வேல்யூ வந்தது, -π/2 to π/2. அதிலிருந்து 0 மட்டும் ரிமூவ் பண்ணுறது. ஏன் 0 ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இன்கேஸ் இங்கே sin xன்னு இருக்குன்னு வைங்களேன், இங்கே நான் 0 கொடுத்தா என்ன ஆகும், 1/sin 0ன்னு வருமா. sin 0 நமக்கு என்ன தெரியும்னா 0ன்னு தெரியும். அப்போ 1/0 நாட் டிஃபைன்டாக போயிடும், இன்ஃபினிட்டி. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சைனோட ரேஞ்சில் இருந்து ஒரு 0 மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இதுதான் வந்து உங்களோட டொமைன். அதாவது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்லேருந்து ஓப்பன் ப்ராக்கெட் ஆஃப் -1,1ங்கிற இன்டர்வலில் மட்டும் தூக்கிட்டீங்க அப்படின்னா அது டொமைன். பட் நம்ம டொமைனை பற்றி பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். நமக்கு தேவையானது இந்த ரேஞ்ச், அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அடுத்து சீக்கன்னா நமக்கு என்ன தெரியும், சீக்கன் θ இஸ் ஈக்குவல் டு 1/cos x. ஸோ சீக்கன் எக்ஸ்ன்னு எடுக்கிறீங்கன்னா 1/cos x. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், cos xோட ரிலேட்டட் தான். அப்போ இதிலேருந்து π/2 மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா 1/cos π/2 எனக்கு என்ன வரும் 0. ஸோ அப்போ 1/0 which is not defined வருது. அதனால் π/2 மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அதிலிருந்து. இது வந்து நமக்கு என்ன, சீக்கன் இன்வர்ஸ். அடுத்து tan இன்வர்ஸ். tanனா நமக்கு தெரியும் sin cos 2 டிவைட் பண்ணுறது. பட் என்ன அப்படின்னா இதோட ஓப்பன் ப்ராக்கெட் 2 என் பாயிண்ட்ஸை மட்டும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு tan xனா என்ன தெரியும் அப்படின்னா sin x/cos xன்னு தெரியுமா. ஸோ இப்போ நான் இங்கே π/2 கொடுத்தா என்ன ஆகும், sin π/2/cos π/2ன்னு வருமா. ஸோ cos π/2 அப்படின்னு வரும். பட் எனக்கு என்ன தெரியும், sin π/2 1 தான், பட் cos π/2 0, 1/0 நாட் டிஃபைன்டு வந்துடும். அதனால இந்த என் பாயிண்ட் π/2 தூக்கிடணும். சிமிலர்லி π/2க்கு பதில் -π/2 போட்டாலும் என்ன ஆகும், இது ப்ளஸ் காஸ் θ ஆயிரும், இது மைனஸ். அப்போ ஆஃப் sin π/2 -1/0 which is again not possible. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 என் பாயிண்ட்ஸை மட்டும் அங்கேருந்து தூக்கிடுறோம். ஸோ அதுதான் நம்மளோட tan இன்வர்ஸோட ரேஞ்சு. ஃபைனலி காட் இன்வர்ஸ்னால் என்ன, காசோட 2 என் பாயிண்ட்டை தூக்கிறோம். ஏன்னா காட்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
காஸ் பை சைனுன்னு எழுதுவோம், காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ்ன்னு எழுதுவோம், காட் எக்ஸை. ஸோ அப்போ இந்த சைன் எப்போல்லாம் நமக்கு பிரச்சனை வரும்? ஸோ 0ல் 0 ஆகிடும், பையிலையும் 0 ஆகும். அதனால் இந்த 2 என் பாயிண்ட்ஸை மட்டும் தூக்கியாச்சு, மிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அவ்வளோதான். அப்போ நான் எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் இன்வர்ஸ்னால் -π/2 to π/2, π/2, காஸ் இன்வர்ஸ்னால் 0, π. அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து 0 மட்டும் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அது காஸ் இன்வர்ஸ். சைனும் காசு கொசிக்கனோ ரிலேட்டடா. அப்போ சைன்லேருந்து 0 மட்டும் தூக்குனிங்கன்னா அது கொசிக்கன் இன்வர்ஸ். காசும் சீக்கனும் ரிலேட்டடா. அப்போ காசோட ரேஞ்சிலேருந்து π/2 தூக்குனிங்கன்னா அது வந்து சீக்கன். ஏன் அந்த π/2 0 ரிமூவ் பண்ணுறோன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், ரைட்? நெக்ஸ்ட்டு டேனை பொறுத்த வரைக்கும் இந்த காசு தட் இஸ் சைனோட ஓப்பன் ப்ராக்கெட்டில் இருக்கிறத க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஓப்பன் ப்ராக்கெட்டில் எழுத போகிறோம். என் பாயிண்ட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். அதுதான் நமக்கு டேன் இன்வர்ஸ். காட் இன்வர்ஸுங்கிறது காசோட என் பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு 2 மட்டும் நம்ம படிச்சிட்டோன்னா ரிமைனிங் 4 எழுதிடலாம். இதுலேருந்து 0 தூக்குனா இது, இதிலேருந்து π/2 தூக்குனா இது, இந்த 2 என் பாயிண்ட்டையும் தூக்குனிங்கன்னா டேன் இன்வர்ஸ். ஸோ இந்த 2 என் பாயிண்ட்டையும் தூக்குனிங்கன்னா காட் இன்வர்ஸ். அவ்வளோதான் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். ஓகே, ஸோ இதில் நமக்கு தேவையான விஷயம், இந்த சைன் இன்வர்ஸோட ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் தேவையான விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா, இந்த ரேஞ்சுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ரைட்? ஸோ அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து பேசிக்காக இருக்க விஷயம், ரைட்? ஸோ இந்த டேபிள் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். அண்ட் தென் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் அந்த வேல்யூஸ் இருக்குல்ல, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அந்த வீடியோ பாருங்கள், அது புரியும். அண்ட் தென் இந்த விஷயம் இதுவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ பண்ணுவோம். அதையே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறேன். இந்த டேபிள் இம்பார்ட்டன்ட் அண்ட் இந்த ஒரு 6 ஃபார்மட், ரைட்? இது அண்ட் தென் இந்த ஆல் சில்வர் டீ கப் இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இவ்வளோலாம் நான் பேசிக்கில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இதை பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.